ஹலோ காய்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மனோஜ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பைக்கை தாங்க நம்ம எடுத்து ஓட்ட போகிறோம். அது என்ன பைக்குனா ஓல்ட் இஸ் கோல்டு RS100. ஓகேங்க, இப்போ இந்த பைக் எப்போ லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது RS100 எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 1985 தான் RS100 லான்ச் பண்ணாங்க. இது RS135 எப்போ லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1997. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2025 கிட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த RS100 இன்னி பீக்கில் தான் இருக்குது. அதாவது மார்க்கெட்டில் யாருனாலையும் அசைக்க முடியாத ஒரு இடத்துல தான் இருக்குது. ஓகே, மற்றதெல்லாம் உங்களுக்கு நான் அப்படியே மோட்டோவாக அப்படியே ஓட்டிகிட்டே சொல்ல போகிறேங்க. ஓகேங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படியே இந்த வண்டியை நம்ம ஓட்ட போகிறோங்க. ஹைவேல தாங்க நல்லா வீடியோஸும் நம்ம இதில் எடுத்துக்கிட்டோம். இந்த பைக்கை பற்றி எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட எக்ஸாஸ்டில் வந்து வர சவுண்டு தாங்க. அப்படி இருக்கும், கேட்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். காதில் அப்படியே அந்த தேன் வந்து பாயின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு கேட்குறது இந்த RX-ல் பிடிச்சதே எனக்கு சவுண்டு தாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த பைக்கில் RS சவுண்டு பிடிச்சிச்சுன்னா மட்டும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஓகே, நம்ம பைக்கிலலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இருக்கும். அதாவது நேம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்கும். அதாவது NS, அதாவது பைக்கோட பேருமே, அதெல்லாம் நான் வச்ச பேர் என்னென்னா நேக்கட் ஸ்போர்ட்ஸு. அப்புறம் நம்ம கேர்ள்ஸ் பேர் இப்போ அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம நேக்கட் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பொதுவாக சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நிக் நேம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட், காட் ஆஃப் பைக், 2 ஸ்ட்ரோக் கிங்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இருக்குது. இந்த பைக் யாரெல்லாம் ஓட்டுருக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சினிமா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நோஞ்சா நாட்டாக இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த பைக்கோட ஓனரே பார்த்தீங்கன்னா ஒரு நோஞ்சா நாட்டாக தான் இருப்பான். சரி, அப்புறம் இந்த பைக்கில் இன்னொன்று சிறப்பான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா யமஹாவே ஊருக்கு பார்ட்னர் ஒரு பைக்குனா அது யமஹா RS100 தாங்க. அதாவது R&5 2015 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்தது. நான் அப்போவே பார்த்தீங்கன்னா, அதாவது லான்ச் பண்ணப்போ இந்த பைக்கை வந்து அவ்வளோக்கா ரெஸ்பான்ஸ் இல்லைங்க. ஒரு 10-20 வருஷம் ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தான் இந்த RS100க்கு மவுஸ் வந்தது. இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா 96 2K கிட்ஸ் இயர்லி குந்தான்ஸ், அந்த 2K கிட்ஸ் இருக்க பார்த்தீங்களா, அப்படிங்க அதாவது 2K குட்டி குந்தான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட வரும்போது கூட ஒரு பைக் கேட்டேன், நீ பெருசான எந்த பைக்கில் வாங்கிக்கிட்டேன், நான் RS100 தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இந்த பைக்கோட அப்ராக்ஸ் க்ராஸு அந்த ஏகப்பட்ட பேர் லவ் ஏகப்பட்டது சொல்லலாம். எனக்கே இந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு RS135 எனக்கு RS100 தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரோடு முடிஞ்சதுங்க, அப்படியே திருப்பி அப்படியே போக வேண்டியதாங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோ தான் நான் திரும்ப மீட் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு RS பைக் பிடிக்குமா